Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஹைதராபாத் ஸ்பைசி prawn fry பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாமா? இதுக்கு நான் வந்து 1/2 kg வந்து எறா எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் தனியா எடுத்து வச்சிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 5 காஞ்ச மிளகாய், ஒரு பட்டை, கொஞ்சோண்டு கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிளகாய் போட்டுடலாம், தனியா போட்டுடலாம், காஞ்ச மிளகாய், பட்டை, தேங்காவையும் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சா போதும், கொரப்பா. பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ எறாவை போட்டுக்கலாம். இந்த டைம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ சால்ட் போட்டுக்கலாம். இந்த டைம் இந்த மசாலாவை போட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா இப்படி கிண்டிகிட்டே இருங்க. மசாலா ஃபுல்லாக இறால ஸ்ப்ரெட் ஆகிடும். இவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு புதுவிதமான எறா ஃப்ரை, ஸ்பைசி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் சில்லி ஃப்ளேக்ஸ் பாருங்கள், நம்ம ஃபுல்லாக அரைக்காததுனால அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீலோடு நல்லாவே இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே வரும். குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.